வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ வந்து கமாடிட்டி ட்ரேடிங்க்கு எப்படி வந்து எதில் வந்து எந்த இஓடி சார்ட்டை பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ வெப்சைட் நிறையா ப்ரோக்கரேஜ், இப்போ ட்ரேட் டைகர், ஷேர்கான் ட்ரேட் டைகர், ஜீரோதா கைட் பை இவங்க யூஸ் பண்ணுறவங்க அதை பண்ணலாம். இல்லை பொசிஷன்லாம் பண்ணுறவங்க இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும். இந்த வெப்சைட் வந்து ரொம்ப நல்ல வெப்சைட்டு. லாஸ்ட்டு ஒரு 7 to 8 இயர்ஸாக இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட்டோட பேர் வந்து iCharts. ஏற்கனவே அந்த iCharts வந்து நம்ம நிஃப்டிக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, ஈக்விட்டி மார்க்கெட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ iCharts.in அப்படிங்கிறத அந்த வெப்சைட்டோட பேர். கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு வரும். அதில் உள்ளே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா HEODCOMM அப்படின்றது பார்த்தீங்களா, அதாவது இதுதான் அது கமாடிட்டி சார்ட்டுக்குரியது. இஓடி சார்ட்டு. இஓடிங்கிறது வந்து எண்ட் ஆஃப் த டே, எண்டில் வந்து ஒவ்வொரு 5:30 மணிக்கும் வந்து அன்றைக்கி இதானதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. கமாடிட்டியை பொறுத்தவரையும் மிட் நைட்டில் மார்க்கெட் முடிகிறனால இது வந்து ஒரு அதிகாலையில் தான் இது வந்து அப்டேட் பண்ணுறாங்க. நீங்கள் மார்னிங் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் அந்த வெப்சைட்டு. இப்போ இது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோல்டு. இப்போ இந்த கோல்டில் வந்து நீங்கள் கோல்டு இங்கே என்ன வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கோல்டு, இப்போ குரூட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குரூட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். மினி, மெகா எல்லாமே வரும் இதில். குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு தெரியும். இது வந்து டெய்லி சார்ட் வரும், வீக்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி, ஹாஃப் இயர்லி எல்லாமே இதில் வந்துடும் இந்த சார்ட்டில். இதில் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் இண்டிகேட்டரில் போய்ட்டு ஒரு அதில் 100 இண்டிகேட்டருக்கு மேலே இருக்குது. இந்த 100 இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து தீம்ஸு, பேக்ரவுண்டை வந்து எப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். ஒயிட்டு தான் ஓரளவு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ப்ரைஸ் ஸ்டைல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ப்ரைஸ் ஸ்டைல். இதில் பார் இருக்குது, அதே மாதிரி கேண்டல் இருக்குது, ஹலோ, ஹெய்கினாஷி. நம்ம வந்து ரென்கோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ரென்கோ வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே இப்போ நான் திரும்ப ஒரு தடவை வச்சு காட்டுறேன். இந்த சார்ட்டுக்கும் கேண்டில் ஸ்டிக்குக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கச்சமிச்சான் இருக்குது. ஆனால் வந்து ரென்கோ வந்து ரொம்ப கிளியராக ஒரு ட்ரெண்டு கிடைக்குது. இப்போ இந்த ரென்கோ சார்ட்டில் நம்ம பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியானது. குருடாயில் பொறுத்த வரையும் இந்த 13 டேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். 13 டேஸ் 13 நாள். இந்த 13 நாள் மூவிங் ஆவரேஜ், இந்த இஎம்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜை நீங்கள் எடிட் பண்ணுறதுன்னா இப்போ இதில் போயிட்டு மூவிங் ஆவரேஜ்னு இருக்கும். இந்த மூவிங் ஆவரேஜ்னு இருக்குது பார்த்தீங்க, எங்கே இருங்க ஒரு நிமிஷம், அதிலே அடிங்க. மூவிங் ஆவரேஜ் மூவிங் ஆவரேஜ் இதிலே வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதை வந்து எடிட் பண்ண சொல்லுவோம். செட்டிங்ஸில் போய் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன உங்களுக்கு வேணுமோ அதை போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி இப்போ வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த இஎம்ஏ அப்படிங்கிற இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ரென்கோ சார்ட்டில் எங்கேயெல்லாம் வந்து நான் திரும்ப நல்லா ஒரு இது பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ தான் ஓரளவு கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெட் லைன் வந்து ரொம்ப டார்க்காக தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல எங்கே வந்து இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணி மேலேயோ அல்லது கீழேயோ செல்லுதோ அந்த சைடு நம்ம மூவ் ஆக ஆரம்பிச்சிடணும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது டேட் பார்த்தீங்கன்னா டேட் வந்து மேலே வருது, நவம்பர் 4. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செல்லிங் வந்துருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செல்லிங் வந்திருக்கு. ஒரு பார் கீழே இதாக இருக்குது, பிரேக் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் இங்கே வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட பாயிண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2931. இது எங்கே திரும்ப பிரேக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா
2282. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 700 பாயிண்ட்ஸு. நீங்கள் 700 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு ட்ரேடிங்கில் வந்து. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே கிட்டத்தட்ட இது ஒரு 20 நாளைக்குள்ளே 20 ட்ரேடிங் செஷன் 1 மந்த் டயத்துக்குள்ளே ஒரு 700 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. 700 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து மெகாவில் போட்டிங்கன்னா 70,000 ப்ராஃபிட்டு பர் மந்த்துக்கு. சின்ன ஒரே ஒரு சிக்னல் தான். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிக்னல் வந்து வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிக்னல் வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் இங்கே உள்ளே ஷார்ட் போயிருக்கீங்க, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 700 பாயிண்ட் கிடச்சிருக்கும். திரும்ப இங்கே நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதோட வேல்யூ எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2184. கிட்டத்தட்ட 2200 நீங்கள் ரவுண்டாக வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2250ன்னு வச்சுட்டா கூட திரும்ப இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கு. 2250, 2428, கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் 160 பாயிண்ட்டுக்கு மேலே கிடச்சிருக்கு. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். திரும்ப இந்த இடத்துல உங்களுக்கு அதே மாதிரி 2589 இந்த இடம் 2589 கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு ட்ராயிங் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல 2580 கிடச்சிருக்கு. திரும்ப இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகுறோம். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2600ன்னு வச்சுக்கோங்க. 2600, இது 3000. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட். இதில் எல்லாம் வந்து 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்லாம் கிடைக்காதுங்க. கிடச்சிச்சின்னா 300 பாயிண்ட் 200 பாயிண்ட் 400 பாயிண்ட் இந்த மாதிரி தான் கிடைக்கும். நீங்கள் பொசிஷன்லாம் ட்ரேட் பண்ணலாம். டெய்லி போய் மார்க்கெட்டில் மல்லு கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதை வந்து நிறுத்தி நிதானமாக பண்ணலாம். இப்போ என்ன ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் 3190 அப்படிங்கிறது வந்து ஒரு லாஸ்ட் 2 டேஸுக்கு முன்னாடி ஒரு லெவலாக இருந்துச்சு. நண்பர்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன் எப்போ வந்து 3190 தாண்டுதோ அப்போ பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நேற்று க்ளோசிங் வந்து 3306 என்னமோ க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 110 பாயிண்ட் 115 பாயிண்ட்டு ட்ரேடிங்கில் கிடச்சிருக்கு. இந்த மெத்தட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடு. இதை பண்ணுங்கள். கமாடிட்டியில் க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த மெத்தடில் என்ன டவுட் இருக்கோ அதை கேளுங்க. ஒரு சில சிக்னல் வந்து இந்த மாதிரி எரர் ஆகும். அது வந்து ட்ரேடிங்கோட ஒரு பகுதி தான். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சில சிக்னல் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். அது ட்ரேடிங்கோட ஒரு பகுதி தான். அதை நம்ம தவிர்க்க முடியாது. அதை தாண்டி தான் இத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும். இதில் போனால் 30 50 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் போகும். ஆனால் கிடைக்கிறப்ப 300 500 700 800 இந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பொசிஷனல் ட்ரேடிங் இன்ட்ராடே இல்லாமல் பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப 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 யூஸாக இருக்கும். இதை ட்ரேட் பண்ணி பாருங்கள். ரொம்ப பின் பாயிண்ட்டாக இருக்கும் இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கொடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.